வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே டேட்டும் டைம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நீல கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 446க்கு மேலே நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன நேற்று மார்க்கெட்டில் எதிர்பார்த்தோன்னா இந்த 446 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடம். 446க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது 452 தொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 446 கீழே ப்ரைஸ் வந்தால் மட்டும் செல் பண்ணலாம். 446க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது 452 அப்படின்ற மிகப்பெரிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொட்டுட்டு ட்ரெண்ட் டிசைடிங் ஏரியாவாக அது மாறிடும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கீழே வந்து இந்த 446 ஒரு சப்போர்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே பவுன்ஸ் பேக் ஆகி 448 பக்கமாக போயிருக்கு. இது வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்த ஹை. அந்த ஹைக்கு பக்கமாக போய் ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் 446 கீழே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம குட்வில் சார்ட்டிங் டூலும் பார்த்திங்கன்னா 446 இந்த ஏரியாவில் மார்க்கெட் பையிங்கை விட்டு செல்லிங் மொமெண்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத கலர் சேஞ்ச் பண்ணி ரெட் கலரில் காமிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் இண்டிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் மற்றும் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாக. இந்த இடத்துல 446 ரொம்ப நேரமாக நின்று ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் காப்பர் மார்க்கெட் கீழே வந்து 443.60 அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. அது நேற்று மார்க்கெட்டோடைய முந்தா நேற்று மார்க்கெட்டோடைய லோ. இதே சம்பவம் தான் முந்தா நேற்று மார்க்கெட்டில் நடந்தது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 443.60 அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் நம்ம கீழே 46 கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா நம்ம எதிர்பார்த்தது 442 அது வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 443.60 தான் வந்திருக்கு. வந்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், டிசம்பர் 3ஆம் தேதி அதாவது முந்தா நேற்று மார்க்கெட்டில் இங்கே வந்தோடனே புல் பேக் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்த தொட்டோன்னே மறுபடியும் பையர்ஸ் வந்து புல் பண்ணி 446 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பிரேக் ஆகி மேலே போகிறப்ப நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலும் பை சிக்னல் கொடுக்கறதோட அர்த்தம் என்னென்னா, ஓகே இந்த 446 பையிங் நடக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்த மாதிரி படிப்படியாக 446 452 வரைக்கும் போயிருக்கு நம்ம காப்பர் மார்க்கெட். போயிட்டு 451.30 க்ளோசிங் வந்துடுச்சு. இதை வச்சு நம்ம முழுசாக பார்க்குறப்ப நம்ம எதிர்பார்த்த அனைத்து சம்பவமே நேற்று அப்படியே நடந்திருக்கு அப்படின்றதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் பிரமாதமான ஒரு வேலையை செஞ்சுருக்கு அப்படின்றதில் ஒரு துளியளவும் சந்தேகம் கிடையாது. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் காட்டிலும் அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி நாள் ப்ரைஸை பார்க்குறப்ப புதிய லோ க்ரியேட் ஆகலை. 2 லோவும் ஈக்குவல் தான், கிட்டத்தட்ட 2 லோவும் ஈக்குவல் தான். ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போய் ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது பையிங்க்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் காமிச்சிருக்கு. இந்த 452 அப்படின்றத நினச்சி பார்க்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக பல தடவை இருந்து காப்பரோட ப்ரைஸ் மேலே போகாமல் தடுத்து கீழே அனுப்பியிருக்கு. அதனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் காமெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 450 இல்லை 449 இந்த ஜோனுக்கு நடுவில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப முன்னாடி நாள் மார்க்கெட் அதாவது நேற்று நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம்தான், க்ளோசிங்கை விட கம்மியாக இருந்தாலும் ஓரளவு ஹை பக்கமாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா பையிங்க்கு சாதகமாக நம்ம முடிவை மாற்றி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 446 ஒரு சப்போர்ட்டாக வச்சு 445 ஸ்டாப்லாஸை வச்சு பையிங்க்கு சாதகமாக காப்பர் மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு. ஆனால் இந்த பையிங் நேற்று நடந்த இந்த 446 சப்போர்ட் எடுத்து போன பையிங் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் பை, அதாவது பையிங் இந்த பை வந்து இன்னொரு ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டுக்கே மார்க்கெட்டை கொண்டு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி 452க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் ஆகணும். 452 ஒரு பிரேக் அவுட் வரணும். இந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, எப்படி ஒரு குச்சி பெரிய குச்சி வந்திருக்கு, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய குச்சி வந்ததுன்னா நிறைய பையர்ஸ் அது பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு 461.60 அப்படின்ற அடுத்த டார்கெட் ஜோனை நோக்கி போகும் அப்படின்றது சந்தேகம் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டில் நம்ம பையிங் சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு.
நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய இடம் 2 452 அதை உடச்சே ஆகணும். இன்றைக்கி மேலே போகணுன்னா 446 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.